நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுரைக்காய் போட்டு ஒரு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடலப்பருப்பு ஒரு அரை டம்ளர் கடலப்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6-7 விசில் நல்லா விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சுரைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு 4-5 தட்டி எடுத்து வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா தனியாக மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு ஆயில் சூடானதையும் கடுகு போட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கிற அந்த சுரைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு வணங்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கடலப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விடும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுபொடி, அதாவது குழம்பு மிளகுபொடியும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. எல்லாமே நல்லா ஒரு சேர வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.